அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. முழுவதும் வெளிநாட்டு நாணயங்கள். ஒரு 25 நாணயம் வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய நாணயங்கள். ஒரு 2-3 நாணயம் சின்ன நாணயம். வாங்க பார்ப்போம். ஒரு மொரீஷியஸ் நாணயம். இது ஒரு ரேர் காயின்னு. 10 ரூபா நாணயம். கரும்பு வெட்டுற தொழில் இது. தோட்டத்தில் கரும்பு வெட்டுற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மொரீஷியஸ் 1997 உள்ளது. கொஞ்சம் பெரிய நாணயம் இது வந்து. நாட்டு பிரசிடெண்ட் இவர். ஒரு நாணயம் வந்து 200 ரூபீஸ். கொஞ்சம் பெரிய நாணயம், ரேர் நாணயம். இது ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ். இது வந்து ஹாங்காங் 20 சென்ட். இது 1978 உள்ளது. 80 ரூபா. ஆக்சுவல் ரேட்டு 156 ரூபா. 2ஆம் எலிசபெத் ராணி படம் போட்டது. ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. ஹாங்காங் ஓல்டு $1 1978 உள்ளது. ஆக்சுவல் ரேட்டு 500 ரூபா. நம்ம கொடுக்குறது 200 ரூபா. ஓல்டு $1 ஹாங்காங் 2ஆம் எலிசபெத். நியூ $1 160 ரூபா. 1997 உள்ளது. இதுவுமே இப்போ 29 வருஷம் ஆச்சு. இது வந்து நியூ $1. அது ஓல்டு $1. ஹாங்காங் $2 1994 உள்ளது. 100 ரூபா. $1 160 ரூபா. $2 100 ரூபா. ஹாங்காங். இது வந்து 1994. இது வந்து 1997. இதுக்கு பிறகு வந்தது தான். ஆனால் இது கொஞ்சம் ரேரு. இது 250 ரூபா ரேட்டு. நம்ம வந்து 160 ரூபா போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நார்மலாக கிடைக்கிது. இது வந்து 100 ரூபா தான். இது அதுக்கு முந்தைய உள்ள நாணயம். அதுக்கடுத்து $5. ஹாங்காங்லேயே $5. 1 2 5 ஓல்டு $1. இது ஆக்சுவல் ரேட்டு 600 ரூபா. நம்ம கொடுக்குறது 200 ரூபா. திக்னஸான பெரிய பெரிய காயின். பொத்துன்னு இருக்கும். 1981 உள்ளது. $5. 2ஆம் எலிசபெத் த செகண்ட். பெரிய நாணயம். திக்னஸாக இருக்கும். ஹங்கேரியில் உள்ள ஒரு 5 ஃபாரிண்ட் அப்படிங்கிற நாணயம். 5 ரூபா அப்படின்னு. 100 ரூபா இதோட ரேட்டு. ஆக்சுவல் ரேட்டு 600 ரூபா. இது இந்த புறம் ஒரு பேர்டு கலெக்ஷன் காயின். ஒரு நாரை நிற்குது. நாரை. இது காங்கோ நாடு. முந்தி வந்து இதுக்கு வந்து ஃபார்மர்ஸில் வந்து சைரேன் இதுக்கு பேர். அந்த நாணயத்துக்கு பேரும் சைரே. 1 சைரே. இது வந்து நியூமிஸ்மெட்டிக் கலெக்ட் பண்ணுறவங்க, நாணயங்கள் சேகரிப்பாளர் மத்தியில் இது வந்து கொஞ்சம் விலை மதிக்க முடியாத நாணயங்களாக கருதப்படுகிறது. நாணய சேகரிப்பாளர்கள் இந்த நாணயத்தை எங்கேருந்தாலும் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து அவங்களுடைய கலெக்ஷன் வச்சுக்கிட்டுதாங்க. ஏன்னா இது காங்கோ அண்டு சைரே. காங்கோ இப்போ உள்ள பேர், சைரேங்கிறது பழைய பேர். 1987 உள்ளது. வெறும் 100 ரூபா தான் நம்ம போட்டிருக்கோம். அவங்க என்ன சொன்னாலும் என்ன விலை சொன்னாலும் நமக்கு எது சரின்னு போடுதோ அதை நம்ம செய்வோம். இது 1 சைரே. அதான் இசட் போட்டிருக்கு. 1 சைரே. நல்ல யூஎன்சி காயின். யூகேயில் உள்ள 1997 50 பென்ஸ். இது 1997 50 பென்ஸ். 2 காயின் அதில். இது முன்பக்கம், இது பின்பக்கம். இது வந்து ஒரு ராணி வந்து ஒரு அரியணையில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிங்கம் அரண்மனையில் சிங்கம் படம் போட்டிருக்கு. இந்த இருக்கா சிங்கத்து மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இது வந்து அந்த பக்கம் ராணி எலிசபெத் 2 1997 நாணயம். 2 நாணயம் இருக்குது. 1 200 ரூபா. இது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்
லாங் டைப் நாணயம், பழைய நாணயம். இது வந்து பியூர் செம்பு, காப்பர் நிக்கல் கிடையாது. இது வந்து அல் ஹிஜ்ரி 1393. இது வந்து ஹிஜ்ரி வருஷம், அரபு வம்சம், இஸ்லாமிய வருஷம். இங்கிலீஷ் ஆண்டு 1973, 150 ருபீஸ். ஓல்டு காயின் இது வந்து, இப்போ உள்ளது கிடையாது, ஓல்டு 1973 உள்ளது. இது ஒரு ஆஸ்திரேலியா காயின், 200 ரூபா. ஒரு பக்கம் கங்காரும், இன்னொரு பக்கம் வேறு ஒரு பழுவு நெருப்பு கோழி மாதிரி ஒரு இது இருக்கும். 2014 உள்ளது. இது ஒரு $1/2, 50 சென்ட். இது ஆஸ்திரேலியாவில் 50 சென்ட். பெரிய நாணயம். இது வந்து திக்னஸாக பெருசாக இருக்கும். இந்த பெரிய நாணயம் வைக்கிறதுக்கு ஃபோல்டரே இல்லாமல் இந்த சும்மா நடக்க வருங்க. ஃபோல்டர் நாளைக்கு தான் வருது, இன்றைக்கி சண்டே இல்லை. இது ஒரு ரேர் காயின். இது வந்து ஜிபுட்டி. ஜிபுட்டிக்கு முதல்ல டி போடணும். ஜிபுட்டி அது வந்து ஒரு வவல்ஸ் வேர்டு, சைலண்ட் வேர்டு. ஜிபுட்டிங்கிற ஒரு நாடு. இது வந்து ஓல்டு காயின், 1977 உள்ள 5 ஃப்ராங்க். இந்த பக்கம் எப்படி பார்க்கணும், 5 ஃப்ராங்க். இந்த எஃப் இந்த 5 போட்டிருக்கா, இதை இப்படி திருப்பி பார்க்கணும். இப்படி ஜிபுட்டி நாணயம் 1977. இந்த நாணயத்தினோட ரேட்டு வந்து 100 ரூபா மட்டும்தான். ஆனால் இது ஓல்டு, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. ஜிபுட்டிலேயே இப்போ 5 ஃப்ராங்க் காமிச்சோன்னா இது 50 ஃப்ராங்க். 2 ஒட்டகங்கள், ஒன்று படுத்துருக்குது, ஒன்று நிற்கிது. 2 ஒட்டகங்கள், 200 ரூபா. இது வந்து ஒரு வலைத்தளத்தில் 349 ரூபா போட்டிருக்காங்க, இன்னொரு வலைத்தளத்தில் வந்து 900 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம கொடுக்குறது 200 ரூபா. 1977 உள்ள ஒரு ஓல்டு காயின். இது ஜிபுட்டி. 2 பக்கமும் வாழை கைகளில் பிடிச்சிருக்கிற மாதிரி, நடுவில் கேடயம் இருக்கிற மாதிரி, மேலே ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி போட்டிருப்போம். இல்லை ஸ்டாரு, நடுவில் வந்து ஒரு ஈட்டி, 2 கையிலையும் வாள், நடுவில் இருக்க ஒரு கேடயம். இது 2 வாழையும் கைட்டை பிடிச்சிருக்காங்க. ரிப்பப்ளிக் டு ஜிபுட்டி அப்படின்னு. இது சீக்கிரமாக இந்த நாணயம் கிடைக்காது. ஜிபுட்டி வந்து 200 ரூபா ஒரு நாணயம். இது வந்து 50 ஃப்ராங்கு. இன்னொன்று இருக்குது, 100 ஃப்ராங்க். 5, 50, 100. ஈக்குவாலிட்டி, யூனிட்டி, பைக்ஸ். இது 100 ஃப்ராங்கு, 1977 உள்ளது. இதனோட ரேட் வந்து 1500 ரூபா. நம்ம கொடுக்குறது வந்து 300 ரூபா. பெரிய நாணயம். இது வந்து திக்னஸான நாணயம், பெரிய நாணயம். ஜிபுட்டி தான். அப்புறம் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு கமாமினிட்டி காயின், மகாபலி டேம். தமிழில் வந்து மகாபலி தான் கரெக்டு. நம்ம சொல்லுவோம்ல மகாபலின்னு சொல்லி, மகாபலி டேமு. இது ஒரு கமாமினிட்டி காயின், டேமை நினைவுறுத்தக்கூடிய வகையில் ஒரு கமாமினிட்டி காயின். 200 ரூபா. நல்ல குட் கண்டிஷனான காயின். 1981. இது ஒரு நேபாள் நாட்டு ஓல்டு 1 ரூபி காயின். பெரிய நாணயம். இப்போ அப்படி கிடையாது, இப்போ சிறுசாக இருக்கும். இது வந்து பெரிய நாணயம், ஓல்டு 1977 உள்ள ஒரு ஓல்டு 1 ரூபி காயின். நேபாள், 1 ரூபையா, 100 ருபீஸ் ஒரு நாணயம். பெரிய நாணயம். இது பழைய 1 ரூபா. ஒரு இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு ஓல்டு காயின், 1958. ஒரு 72 வருஷம் ஆச்சு. 749 ரூபா இந்த நாணயத்தின் ரேட்டு. ரிப்பப்ளிக் இந்தோனேஷியா, 1958, 50 சென்ட். இது நம்ம கொடுக்குறது 250 ரூபா. ஓல்டு காயின், பெரிய காயின். ஈகிள் படம் போட்டிருக்கோம் இந்தோனேஷியா. இப்போ இந்த நாணயம் இல்லை, 1958 உள்ளது. 70 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயம். ஒரு எகிப்தில் உள்ள 1 பவுண்டு, நல்ல குட் கண்டிஷனான காயின், பை மெட்டலு. ரேட்டு 300 ரூபா. நம்ம கொடுக்குறது 150 ரூபா. எகிப்தில் உள்ள ஒரு இது வந்து அந்த பிரமிடுகள், எகிப்தின் பிரமிடுகள். அந்த பிரமிடுகள்லேயும் தமிழ் மொழியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. எகிப்து பிரமிட்டில் உள்ள சிலோனு 1944, சுதந்திரத்துக்கு முன்பு உள்ள ஒரு 10 சதம். காணான 1, சைவர்னா சைவர் தான். இது 10 சதம், 10 சென்ட்ஸ். சிலோன். ஸ்ரீலங்கா கிடையாது, இலங்கை கிடையாது. சிலோன், CEYLON, சிலோன். சென்ட்ஸ். இது 10 சென்ட்ஸு. இந்த பக்கம் வந்து மன்னர் இருப்பார், சார்ஜ் 6th மன்னர் இருப்பார். இதில் வந்து இந்த பக்கம் சிலோன்னு பார்த்துட்டிங்களா, இந்த பக்கம் இந்தியான்னு பார்க்கணும்.
ஜார்ஜ் 6th கிங் அண்ட் எம்பரர் ஆஃப் இந்தியா. ஒரே நாணயத்தில் 2 நாட்டு பெயர்களும் உண்டு. சிலோனும் உண்டு, இந்தியாவும் உண்டு. இந்தியாவின் பேரரசர் தான் சிலோனுக்கும் பேரரசர், மன்னர். அதனால தான் கிங் அண்ட் எம்பரர் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கும். இந்தியாவின் மன்னர் மற்றும் பேரரசர் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கும். 2 நாட்டினுடைய பேரையும் பொறித்த ஒரு ரேர் காயின். வெறும் 150 ரூபா தான். 1944 உள்ளது. ஒரு மலேயா அண்ட் பிரிட்டிஷ் போர்னியோ 1961 உள்ள ஒரு ராணி படம் போட்ட காயின். இதனோட ரேட்டு 736 ரூபா, இன்னொன்று 900 ரூபா, 10 சென்ட். இது நம்ம கொடுக்குறது வெறும் 300 ரூபா தான். 61 உள்ளது. 65 வருஷத்துக்கு முன்பு உள்ள நாணயம். மலேயா அண்ட் பிரிட்டிஷ் போர்னியோ 1961. கொஞ்சம் ரேர் காயின். இப்போ இதெல்லாம் கிடையாது, இந்த நாணயம்லாம். இதெல்லாம் டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நாடே கிடையாது. மலேயாங்கிற நாடு இப்போ இல்லை, இப்போல்லாம் மலேசியா. இது வந்து சான் மெரினோ நாட்டு நாணயம். இது வந்து FAO ஃபுட் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு கமாமரிட்டி காயின். இது வந்து தேனி படம் போட்டது. தேனி 10 லேரி இதுக்கு பேர். 1974 உள்ளது. 200 ரூபா. இது ஒரு கமாமரிட்டி காயின். முக்கியமான நாணயம். ஒரு ஃபுட் அண்ட் ஆர்கனைசேஷனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் வெளிவந்த ஒரு சான் மெரினோ நாட்டினுடைய ஒரு நினைவு நாணயம். கமாமரிட்டி காயின்ஸ், ரிப்பப்ளிக் ஆஃப் சான் மெரினோ 1974 உள்ளது. குட் கண்டிஷனான நாணயம். தேனி. இது தேனி. ஒரு உருகுவே நாட்டில் உள்ள ஒரு 2 நியூவோஸ் பெசோஸ்ன்னு வரும். நியூவோஸ் 1981 உள்ளது. 100 ரூபா தான். இது வந்து 2 நியூவோஸ் உருகுவே நாட்டில் உள்ளது. இதெல்லாம் கதிர்கள். இப்படி வச்சு பார்க்கணும். உருகுவே. ஒரு தான்சானியா நாட்டில் உள்ள ஒரு நாணயம் 50 சில்லிங் 2012 உள்ளது. நாணயத்தோட ரேட்டு வந்து 100 ரூபா, 249 ரூபா ரேட்டு. காயின் வந்து ஃபுல் கண்டிஷனான காயின். இது அந்த நாட்டு அதிபருடைய புகைப்படம். இந்த பக்கம் வந்து ஒரு காண்டாமிருகமும் அதனுடைய கன்றும் அதனுடைய குட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டா. 50 சில்லிங். நல்ல திக்னஸான பித்தளை நாணயம். நல்ல திக்னஸ், கட்டியாக இருக்கும். இது வந்து தெரியுதா, அந்த ரிம்மு தெரியுதா, கட்டியாக இருக்கும். அதை ஃபோல்டரில் வச்சதுனால உங்களுக்கு முன்னும் மட்டும் காட்ட முடியுது, அந்த ரிம்மை காட்ட முடியல. நல்ல கட்டியான நாணயம். 100 ரூபா தான். அதுக்கடுத்து ஒரு புத்த ஜெயந்தியை முன்னிட்டு வெளிவந்த ஒரு ஸ்ரீலங்காவில் உள்ள கம்மாமரேட்டிவ் காயின்ஸ். ஸ்ரீலங்கா கம்மாமரேட்டிவ்ஸ். புத்த ஜெயந்தி 2500 போட்டிருக்கா. இந்த பக்கம் ஓல்டு காயின். ஓல்டு 1 ரூபி. 1 ரூபி 1957 உள்ளது. 1 ரூபி 1 ரூபாய். இங்கே தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் சிங்கள மொழியிலையும் எழுதின ரூபாய்களை வந்து உலகத்தில் 2-3 நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்று இலங்கை. இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்தியாவில் நாணயங்களில் தமிழ் மொழி கிடையாது. ஒரு அற்புதமான கம்மாமரேட்டிவ் காயின்ஸ். புத்த ஜெயந்தியை முன்னிட்டு வெளிவந்தது. 2500 இது ரேர் காயின். என்னோடய ரேட் வந்து ஒரு இதில் 500 ரூபா, ஒரு இதில் 3310 ரூபா. ஒரு இதில் நம்ம கொடுக்குறது வெறும் 200 ரூபா, 250 ரூபா. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது அந்த ஜூபிட்டின் கண்ட்ரிஸோடைய காயின். பெரிய காயின். ரீடட் எட்ஜு பெரிய நாணயம். அது உங்களுக்கு பதிவில் போட்டிருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. எது நாணயம் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை மட்டும் வாங்கினா போதும். எல்லாத்தையும் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. கொஞ்சம் அதிகபட்சமான நாணயங்கள் மொத்தமே 25 தான். 25 கொடுங்க சார்னு சொன்னீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி தருவேன். மற்றபடி எனக்கு இந்த குறிப்பிட்ட நாணயம், இந்த நாணயம் எனக்கு வேணும் சார், இந்த கண்ட்ரிஸ் இந்த நாணயம் வேணும், இந்த பேர்டு கலெக்ஷன் வேணும், இந்த அனிமல் கலெக்ஷன் வேணும், இந்த மன்னர்களின் வருஷம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் என்ன ரேட்டு போட்டிருக்கோ அதே ரேட்டு தான். நான் அதுலேயே ரேட் ரொம்ப ஒன்றுக்கு 5ல் 1 பங்கு, 4ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு தான் நான் போட்டிருக்கேன். இது வெப்சைட்டில் வந்து ஹையாக உள்ள ரேட்டை எடுக்க மாட்டேன், லோவாக உள்ள ரேட்டை எடுக்க மாட்டேன், மீடியம் உள்ள ரேட்டை தான் எடுப்பேன். இன்னும் லோவில் உள்ள காயின்ஸ் எடுத்தால் அவன் அவுட் ஆஃப் ஸ்டாப்னு போட்டிருப்பான். அது மற்ற வெப்சைட்டினுடைய வியாபாரத்தை கெடுக்கும் நோக்கத்தோடு ஒரு 1000 ரூபா நாணயத்தை 100 ரூபான்னு போட்டுட்டு கீழே அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டுருவான். நீங்கள் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் 100 ரூபா தான் போட்டிருக்காங்க, நீங்கள் 100 ரூபா நீங்கள் வாங்க அப்படின்னா வாங்க முடியாது. இன்னொன்று இல்லை 5000 ரூபா போட்டிருப்போம், அதையும் நம்ம வாங்க வேண்டாம்.
மீடியமாக போட்டிருப்பான் 200 300 அப்படி போட்டிருக்க நான் விலையை நம்ம கையில் எடுத்து அதுலேருந்து பாதி 4ல் ஒரு பங்கு 5ல் ஒரு பங்கு 8ல் ஒரு பங்கு இந்த மாதிரி விலை குறைச்சி போட்டு நம்ம கொடுக்குறோம். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.